ஜிகே ப்ரோ ஸ்குவாட் ஜிகே ப்ரோ ஸ்குவாட் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட இது பிஆர் ரேங்க் தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இது வேறு அப்படி தான் போய் சரி அப்படியே போவோம் காய்ஸ். இருங்க அப்படியே போகலாம். அப்படியே போவோம். ஒரு பின்னாடி தான் போகணும். ஓகே. எனிமி இப்போ அடி நம்பர் டாய் எழுத்து வர இல்லையா? போடு கரெக்டாகிட்டோம். பாருங்க நான் கஷ்டம்டா. சூப்பர். இதுக்கு தான் நம்ம டீம்மேட்டை கொண்டு வரணுன்றது. எதுவே அன்னோன் நினச்சி வந்திருந்தா ரிவும் பண்ணிட மாட்டான், ஒன்றும் பண்ணிட மாட்டான். சரி பண்ணிட்டு போடுவோம். மெடிக்கேட் காய்ஸ் இதில் போட்டு அடிப்போம். அது வச்சு அப்படியே போவோம். கொஞ்சம் லேக் அடிக்கிறாங்க. அதான் தெரிஞ்சு 90% டேட்டா வாங்க அப்படியே உரிறான டேட்டாவை ஸ்டாப் போட்டு விடுற மாதிரி. சரி அப்படியே போவோம். ஒரு பின்னாடி தான் போகிறோம். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடி அவர் கூட தான் போய் விளையாட போகிறோம். சரி வாங்க போகலாம். அவர் கூட தான் இருப்போம். இந்த மேட்ச்சை கன்ஃபார்ம் போயாச்சு. டேட்டா வர கிடைக்கல, நெட்டு வர கிடைக்கல காசு விட்டு போகுது. அவர்கிட்ட பேசலாம் பார்த்தா மைக்கம் ஆன் ஆக மாட்டேங்குது. நான் என்ன பண்ணேன் நீங்களே சொல்லுங்கள். நில்லியா? ஓகே. நில்லியா நில்லியா என்னையா நீ? ஓகே. அவரை நான் வந்து அண்ணன் தான் கூப்பிடுவேன். என் ஃப்ரெண்டு தான். நான் ஓட்டாரு வருவார் நிற்போம். இட்லிஸ்ட்டு போட்டாரா? சரி வா போய் வண்டியில் ஏறும். அப்படியே எடுப்பார். போயிட்டு இப்போ இட்லிஸ்ட்டு சாவச்சிருவாங்க. ஓடுறா டப்பு நல்லா இருக்கும். சொல்கிறா ஆடி ஒன்ட்டா பிடிக்காமா? ஒன்ட்டா என்ன காய்ஸ் ஒன்ட்டா விட மாட்டேங்குது காய்ஸ். இப்போ எப்படி ஆகிட்டு போடுங்க. சித்திரா சாவடா பயிர் சாவடா. ஐயோ நம்ம டீம்மேட் வேறு நாக்கை செத்துட்டாரு. ஸ்பேர் ரிவே பண்ணுவோம். இன்னும் அந்த இட்லிஸ்ட் இங்கே தான் இருக்கான். எப்படியாச்சும் போகணும். ஓடுறா டப்புன்னு ஓடுறா. போகிறேன். சரிண்ணா போகிறேண்ணா இருண்ணா. ரிவே பண்ணியாச்சு. ஓகே. ஐயோ பின்னாடி போச்சு. அப்பயே சொன்னார் பின்னாடி வராங்கன்னு. நான் கவனிக்கவே இல்லை. சரி எப்படி நம்மளை ரிவே பண்ணுவார் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எப்பா இறங்குது எவ்வளோ நேரடாவும். இப்போ இறங்கிட்டார். எப்படியோ இங்கே தான் தெரியுறானா வந்துட்டான். வீட்டிலிஸ்டிங்க எப்படியோ முடிச்சிடுவார். சொல்ல என் பால் கையில் கை வந்த கலை தான் மிஸ்டரா. சைடில் க்ளோ ஆலைடியா. இப்போ எப்படி வச்சிட்டாரு. ஓகே. ஓடியா போயா தவுளோண்டு ஹெல்த் ஏற்ற சூப்பர் மெடிக்கெட். என்ன ரிவே பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பண்ணுவார் கீழே போய் பண்ணுவார். ஏன்னா பண்ணாமலாம் இருக்க மாட்டார். கவலைப்படாதீங்க. பண்ணுவார் சொல்ல இதான் வந்துட்டேனா. என் ஃபோன் வேறு லைட்டாக லேக் அடிக்குது கைஸ். அதான் எனக்கு பயமாக இருக்குது. சனியம் பிடிச்சது லேக் வச்சுனே இருக்குது. ஓகே காய்ஸ் அப்படியே இறங்குவோம். அப்படியே இறங்கி
உள்ளே போய் ஃபஸ்ட்டு என் லூட் பாக்ஸ் லூட் அடிக்கணும். எங்கே போகிறாருடா நான் விட்டு ஃபஸ்ட் லூட் பாக்ஸ் லூட் அடிச்சுன்னு போகலாம். இங்கே தான் எங்கேயாச்சும் போவார். வராரு திருப்பியும். எதுக்கு போனார், எதுக்கு வராரு? சரி விடு, நம்மளுக்கு தேவையில்லாது. சரி ஏறுவோம். உங்களுக்கு கேட்குதா கைஸ்? சொல்லுங்க, கேட்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சவுண்டில் கம் பண்ணிட்டேன். அப்படியே உட்காருவோம். அப்படியே இட்லிஸ்ட் வாங்கி வந்து வண்டியில் ஏறுவார். இட்லிஸ்ட்டு போட்டே சாவடிடுவேன் எல்லாரையும். ஓகே, போடா போடா போடா. பார்த்தீங்களா, நெட்டு வேறு கிடைக்கவே மாட்டேங்குது ஒழுங்கா. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே தான் இருக்கான் அவன் எனிமி. ஹிட் டெஸ்ட் போட்டோமே அந்த எனிமி. இப்படியா சாவடிக்கிறோம் கைஸ். முட்டை படிக்கலாமா? க்ளோர் அவுட் டீம்மேட். ஓடுறான். சரி எப்படி ஓடிடலாம். எப்படி போய் அப்படி டாய் வந்துட்டேன்டா. டாய் ஆடா பாவீங்களா, ஒரு கில்லு விட மாட்டீங்களாடா. சரி ஒன்றும் கைஸ், நம்ம டீம் எடுத்து நச்சாரு. லூட் வச்சுப்போம். என்னடா தாம்சன் யூஸ் பண்ணுறாலாம் கேட்கக்கூடாது. எடுத்துக்கிறேண்ணா. ஓகே இப்போ ஓகேண்ணா. ஓகே போவோம். அப்படியே போவோம். இந்த பேக்கை வேறு ஆஃப் பண்ணணும் கைஸ். மந்து போயிடுறேன். நானும் ஒரு வீட்டில் சொல்கிறேன் பேக் ஆஃப் பண்ணணும். பேக் தான் ஆஃப் பண்ணவே மாட்டேறேன். இட்லிஸ்ட் ஏற்றாச்சு. நான் அடிக்கல, நான் சும்மா போய் உட்காந்தேன். அவர் ஏற்றாரு. சரி வாங்க போவோம். அப்படியே எதுக்கு திருப்பி போகிறாரு? சரி நம்மளும் போவோம். அவர் தான் பின்னாடியே வர சொன்னார். அண்ணா வந்துட்டேண்ணா. அண்ணா பின்னாடியே வர சொன்னீங்களா? நான் என்ன பண்ணுறீங்க? இதோ வாங்குறேன் இட்லிஸ்ட் வாங்குறேன். இது வாங்கியாச்சு கைஸ். போடா டப்புன்னு போடா. காரில் ஏறுவோம். இப்போ கார் போய் மாட்டிக்கிறான். எப்படி இருக்கும்? நான் மாட்டிக்கிச்சேன் நிஜமாலையே. போ. என் வாய் சூப்பர் வாய். பார்த்தீங்களா, நான் வாய் வச்சாலாமே நடக்கும். இப்போ சொல்கிறேன், நம்ம சேனல் 1 மில்லியன் அடிக்கும். இது எனக்கே நம்பிக்கை இல்லை. ஓகே போவோம். %100 காலி. நான் என்னத்தை பண்ண சொல்லுங்கள் நீங்களே. சோபா வெறி ஏற்றுறானுங்க. இச்சு எடுக்கிறாரா? நான் கூட இனிமேல் தான் என்ன போகக்கூடாதுன்னு நினச்சேன். இச்சு அந்த வண்டி எடுக்கிறாரு பார்த்தீங்கன்னா. டே அந்த வண்டி வந்து தொலைய மாட்டேங்குது. சனிச்சு இப்போ டமான்னு கீழே விடும். நான் சொல்லலை. வேறு எதுவும் வண்டி சவுண்ட் கேட்குது ஆயிஸ். அதை போகிறோம் பாருங்கள். போய் போகணும். அப்படியே அச்சு நொறுக்கிறோம். ஓடுறா நல்லா கார் போய் தூட்டாச்சு கைஸ். ஐயோ இது வேறு சனியும் பிடிச்சது. போ சரி பே. என்ன கைஸ் வர மாட்டேங்க. ஒன்றும் இல்லை கைஸ், அது குரோம்குள்ளே போயிடுச்சு. விடுங்க பார்த்துக்கலாம். அதான் வெளில போயிட்டு கிளியர் பண்ணிட்டு வந்தேன். அதுக்குள்ளே டீம் ஆள் சாவி அடிச்சிட்டார் அவரை. ஓகே லூட் அடிப்போம். இந்த தான் இல்லை ஏறுவோம். பக்கத்து கொஞ்சம் நாய்ஸாக இருக்குது கைஸ், எல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே போகலாம். ரைட் ஓகே
அப்படியே போவோம். ஓகே கைஸ், அப்படியே போவோம் கைஸ். கண்டுக்காதீங்க, அதெல்லாம் கொஞ்சம் நாய்ஸாக இருக்குது. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. பார்த்தீங்களா எப்படி லேக் அடிக்குது பார்த்தீங்களா? இது என்ன ஸ்பெஷலு? இன்னும் ஹைலைட்டாக லேக் ஆகும் என் ஃபோனில். அது ஒன்றும் இல்லை கைஸ், சார்ஜ் கம்மி ஆயிடுச்சுன்னா லேக் அடிக்கும். இன்னும் 20% வந்துச்சு, 20% கீழே. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜ் வர கொஞ்சம் அதிகமாக இருக்காதான். போய்ட்டு கிளியர் எனிமி தாழ் குதிக்கிறாப்புல. ஐயோ நம்ம எனிமி, ஐயோ நம்ம டீம் கீழே எடுத்துட்டானால தான். அது நல்லா பாம் பகிரி பாம் பகிரிட்டாங்க. பாம் பகிரி பார்த்தீங்களா? இன்னும் தருங்கண்ணா. அது இருக்கான் கைஸ். அதான் டீம் முடிச்சிருவார் எப்படின்னாலும். முடிச்சிட்டாரு, நான் சொல்ல. அங்கே ஒருத்த ஓடுறான். டேய் நீங்கள் அப்படியே ஹூக்காங்க போட்டு உட்காந்துடலாம். வரும் எப்படி தானேங்களா? அப்படியே மறைஞ்சு தடிப்போம். வரமாட்டா போல, போயிடுவோம். டேய் வருவியாடா? வரமாட்டியாடா? எனிமி இருக்கீங்களா? எனிமி கொஞ்சம் லூட் அடிப்போம். எனிமி சிம்பிள் கம்மி கைஸ். நம்ம டீம்மேட் மனமலை. போவோம். டீம்மேட்டுக்கு ஒன்று நான் உயிரையும் குடிப்பான். எனிமி லேக் அடிக்கிறா. கைஸ் நீங்களே சொல்லுங்கள், நான் இப்படி லேக் அடிச்சா நான் எப்படி ஆடுறது? நீங்களே சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச 3 கிலோ வச்சுருக்கேன். நம்ம டீம்மேட் எவ்வளோ கில்லு? இன்னொருத்தவனா காரில் வந்துட்டான். ஓடு. 8 கிலோ ஸ்டார். நான் தான் நூபா. இப்போ அங்கே என்ன ஜோனில் மட்டும் செத்துருவோம். நம்ம டீம்மேட்டே வருவாரான்னு தெரில. பொழிச்சு வந்துருவாரா? டீம்மேட்டு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஜீப் இருக்குதாங்க. சரி இறங்குவோம். அந்த வீட்டு மொட்டை மலை மேலே இறங்கலாமா? டே வீட்டு மொட்டை மலை மேலே தாண்டே இறங்கினேன். ஸோ வாயெல்லாம் நம்மளுக்குனே வருவானுங்க போல். சரி போன் ஃபயரை போட்டு அது இது போட்டு கொஞ்சம் சோனரம் வந்துச்சா? ஐயோ வந்துச்சு. போட்டாச்சு, ஓடுவோம் அப்படியே. அதுதான் ஓடுறா நம்ம டீம்மேட். எப்படி வந்தார் ஜோன்லேருந்து? அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாது. அப்படியே போவோம், டீம்மேட் கூடயே போவோம். 10%. அவ்வளோதான். இப்போ லேகின் உச்ச கட்டத்துக்கே போய்டும் என் ஃபோனு. பாருங்கள் நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் லேக் மட்டும் எப்படி ஆகும்னு பாருங்கள். 10% வந்துச்சா? இப்போ லேக் எப்படி ஆகும்னு பாருங்கள். தெத்தா லேக் ஆகுதா? பாருங்கள் இப்படி வச்சா நான் எப்படி விளையாடு? போவே பயமாக இருக்குது. சூப்பர் கிழிஞ்சுது. போட்டுருவார் சொல்ல. போட்டார். என்ன சொன்னேனே அவர் போட்டுருவாருன்னு. போயாவும் வச்சிருவார். நம்ம டீம்மேட்டோட பவர் அப்படி. கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுறேங்க. நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி நிறைய வீடியோ வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம டீம்மேட்ஸாக வச்சிருவார். எப்படி இருந்தாலும் அவரை எப்படி அவன் தான் க்ளோவில் போட்டார் அவர். இது ஃப்ரீ ஃபயராக பக் ஃபயரான்னு தெரில. சனி முடிச்சு அதெல்லாம் ஜெயிச்சிட்டாரா? ஓகே காய்ஸ், இதோ நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் டாடா, see you.